கொஞ்சம் அமைதியா இருக்கலாம். ஒரு நாளைக்கு கரண்ட் வந்து 3 மணி நேரம் தான் இருக்கு. 3 மணி நேரம் ஆஃப் பண்ணல. 3 மணி நேரம் தான் கரண்ட் இருக்கு. எனி டைம் ஆஃப்ல தான் இருக்கு. பச்சை குழந்தைங்க வச்சுக்கிட்டு அவஸ்தைப்படுறாங்க. வயசானவங்க அவஸ்தைப்படுறாங்க. நைட்ல குழந்தைங்களை தூக்கிட்டு இருட்டுல லாந்த வேண்டியதா இருக்கு. அந்த குழந்தைங்களை அமர்த்ததுக்கு ரொம்ப கஷ்டம். படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு. போன் பண்ண எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது. எந்த தலைவருக்கு எந்த இது பண்ணாலும் ரெஸ்பான்ஸ் எந்த வாரண்ட் அதோட வச்சிடறாங்க. அவங்க ஒரு நம்பர் கொடுக்குறாங்க, அதுக்கு போட்டா அது ரெஸ்பான்ஸ் இல்லை. இப்படி மாறி மாறி தான் நம்பர் கொடுக்குறாங்களே தவிர ரெஸ்பான்ஸ் கிடையாது. ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் தான் கரண்ட், 2 மணி நேரம் தான் இருக்கு. ஒரு சின்ன ஒரு தர கூட நனையாது, ஒரு மழை பெய்யும், அதுக்கு உடனே கரண்ட் ஆஃப் பண்ணிடுறாங்க. ஒரு காத்து அடிக்கும், உடனே கரண்ட் ஆஃப் பண்ணிடுறாங்க. ஒரு மின்னு ஏதோ ஒரு சின்ன ஒரு பிரச்சனை தான் மெயினா எங்க ஊருக்கு ஆஃப் பண்ணிடுறாங்க. காணத்தூர்ல இருக்கு, அங்க முட்டுக்காட்டுல இருக்கு, நடு பகுதியில மட்டும் ஆஃப் பண்ணிடுறாங்க. சின்ன ஒரு பிரச்சனை போத நாங்க போன் பண்ண ரெஸ்பான்ஸ் கிடையாது. எந்த ஒரு ரெஸ்பான்ஸ், அவங்க ஒரு நம்பர் கொடுக்குறாங்க, மாறி மாறி அடிக்கிறது, எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது. கடைசியில தான் நாங்க மறியலுக்கு வந்தோம். இப்போ எங்களுக்கு அடிக்கடி கரண்ட் போயிட்டு, நான் ஒரு நோயாளி இப்ப இருக்கிறேன், மூச்சு ப்ராப்ளம் அடிக்கடி போகுது. பாத்ரூம் போறது கூட தண்ணி வசதி இல்லாத அளவுல கஷ்டப்பட்டுக்கிறோம். எந்த ஒரு இதுவும் இல்லை எங்களுக்கு இல்ல. எங்களுக்கு அடிக்கடி கரண்ட் போறத எல்லாம் எங்களுக்கு சரி பண்ணி தரணும். ரோடு வசதி இல்லை எங்களுக்கு. ஒரு ஏதாவது ஒண்ணு ஆனா கூட எங்களுக்கு ஓடுற அளவுல கூட எங்களுக்கு அந்த அளவுல நாங்க இருக்கிறோம். இப்ப 4 மணிக்கு போன கரண்ட் இது வரைக்கும் வரல. ஆனா இந்த 1.5 மாசமா போகுது, 10 நிமிஷம் போகுது, அந்த மறுபடியும் வர்றது, ஒரு அரை அவர் நிக்கிறது, மறுபடியும் போறது. இப்படித்தான் ப்ராப்ளமா இருக்குது. நாங்க போன போட்டா என்ன செய்யறானுங்க, எடுத்து கீழே வச்சிடறானுங்க சிபில்ஸ. எத்தனை பேருக்கு தான் போடுறோம். இப்ப நானே போன் பண்ண தெரியாதவங்க, இப்ப மருமக்கமாரு மகளுங்க போட்டு பேசினாலும் இதோ வந்துடும் அதோ வந்துட்டு விட்டுறாங்க. அந்த அப்ப என்ன செய்ய முடியும்? பிள்ளைங்க படிக்கிறதுக்கு ரொம்ப அவசரப்படுவோம். பச்சை பிள்ளைங்க குழந்தை அதுங்க கஷ்டப்படுதுங்க. நைட்டு போனாலே